ஹலோ, குட் மார்னிங் சொல்லுங்களா. அம்மா இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு கிளீனிங் வேலை பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், இந்த மாவு வந்து புளிச்ச மாவு வந்து நான் நிறைய தண்ணி ஊற்றி செடிக்கு ஊற்றுவேன். மழை காலமாக நிறைய நசம் ஆகி போகுது மாடின்னு இன்றைக்கி ஊற்றலை. இப்போ இந்த மாவை வச்சு நான் இந்த ஷிங்க்கு பாருங்கள் எப்படி இருக்கு. இந்த ஷிங்கை வந்து நான் எப்படி கழுவுறேன்றதை மட்டும் பாருங்கள். இப்படி இருக்குங்களா, இந்த குழா மேலெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குங்களா. இந்த குழாலாம் இப்படி பழிச்சு நான் வந்து ஒரு இடம் காட்டுறேன் பாருங்கள். நான் எப்போவுமே புளிச்ச மாவு வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து ஃபுல்லாக கழுவிட்டு பலன்னு ஆகிடுங்க. வாரத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி கழுவுங்க. இந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தாங்க இது. புளிச்ச மாவை வச்சு இந்த வாஷ் பேஷனு சில்வர் குழா ஆனால் அதெல்லாம் சுத்தம் பண்ணலாம். நல்லா குழந்த இதெல்லாம் தேய்ச்சி நல்லா விட்டுட்டு நல்லா கழுவிட்டு பலன்னு ஆகிடுங்க. இப்போ நம்ம தேய்ப்போமா, காயுங்க. அம்மா தேய்க்கிறேன் பாருங்கள். உங்கள் வீடியோவில் உங்கள் எதிர்க்கவே தேய்க்கிறேன். இந்த பாருங்கள், ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருணும். இந்த மாதிரி பாருங்கள், துரு பிடிச்ச கரையாக இருக்குங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஸ்க்ரப்பு வச்சு கழுவணும். அப்புறமா இப்போ பாருங்கள், அம்மா இப்படி தேய்க்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க, ஃபுல்லாக வேறு எதுவுமே போடலங்க. வெறும் அந்த புளிச்ச மாவு தாங்க போட்டிருக்கேன். பாருங்கள், நான் கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 10 நிமிஷம் பொறுத்து பாருங்கள். இது எப்படி பல இருக்குதுன்னு பாருங்கள். மாவும் வேஸ்ட்டாக போகுதுன்னு வச்சுங்க. அது ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் புளிச்சு தாங்க போகுது. அதனால தான் சரி இந்த ஐடியா தான் பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு தான் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இது 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. 10 நிமிஷம் பொறுத்து நம்ம கழுவி பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் சொல்லுங்களா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் வாஷ் பேஷனு ரொம்ப அழுக்காக இருந்ததுங்க. இது ஃபுல்லாக அந்த புளிச்ச மாவு போட்டு தடவி விட்ருக்கேன். அப்படியே உள்ளே வாங்க. இது பாருங்க குழா, இதெல்லாம் குழாலாம் மாவு தாங்க ஃபுல்லாக தேய்ச்சிருக்கிறேன். இது நல்லா கழுவணும். அப்படி எங்கள் வீட்டு டாய்லெட்டு மேலெல்லாம் கூட போட்டு விட்ருக்குறேன். புளிச்ச மாவு தான் வேஸ்ட்டாக போகுது இல்லைங்களா. அதனால் இந்த அடியிலெல்லாம் இது பாருங்க, இதெல்லாம் குனிஞ்சி கழுவ முடியல. இன்றைக்கி தான் குனிஞ்சி மாவு போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருக்குறேன். ஸ்க்ரப்பு வச்சு ஃபுல்லாக கழுவணும். அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வேஸ்ட்டாக போகிறத இந்த மாதிரி செய்யலாம் இல்லைங்களா. அதனால தான் இந்த ஐடியா தோணிச்சு எனக்கு, செய்கிறேன். கழுவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் சொல்லுங்களா. இப்போ பாருங்கள் பிள்ளைங்க, இந்த பாருங்க, இந்த மாதிரி ஸ்க்ரப்பு வச்சு தாங்க தேய்க்கிறேன். இந்த பாருங்க, பல நான் நம்மளால் முடிஞ்சது. அதே அந்த பசங்க நல்லா செய்யலாம். என் சக்திக்கு ஏற்ற மாதிரி நான் தேய்க்கிறேன். பாருங்கள், ஒரு கையில் இருக்குன்னு செய்யறதால உங்களுக்கு காட்டுறேன். குழாவும் தேய்க்கிறேன். வெறும் ஸ்க்ரப்பு தாங்க, எதுவும் போடல. சும்மா கொஞ்சோண்டு பாருங்கள் தெரிஞ்சுங்களா. பாருங்கள் சொல்லுங்களா. இங்கே பாருங்கள், இந்த ஒரே ஒரு இதை மட்டும் பாருங்கள் பிள்ளைங்களா, எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசி பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு. இப்போ இருக்கிற குழாவும் பாருங்கள். பார்த்தீங்களா, இது பாருங்கள், பலன்னு ஆயிடுச்சு பாருங்கள். சும்மா தகன்னு மின்னுது பாருங்கள். இது பாருங்கள், இந்த பாருங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த பிளாஸ்டிக் கூட பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாயிடுச்சு பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி மெரூன் கலரில் இருந்தது அழுக்கு. எனக்கே சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் பிள்ளைங்களா, இன்னும் பலன்னு இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, வாஷ் பேஷன்னு எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா ஒன்றுமே போடல, வெறும் இதுதான் பாருங்கள். ஃபுல்லாக எப்படி ஆயிடுச்சு பாருங்கள்.
ஓகேங்களா? அம்மா செய்தே காமிச்ச பாருங்க. இந்த மாதிரி செய்து பாருங்கள். வேஸ்ட்டாக போகிற மாவை இந்த மாதிரி புளிச்ச நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 நாள் மிச்ச மாவு இந்த இடம் விட்டுடுவாங்க. விட்டுட்டு இந்த மாதிரி பாத்ரூம் டைல்ஸு செவுரு கவுரு எல்லாம் பிசுப்பு இருக்கிற இடமெல்லாம் அடுப்புக்கு போட்டோன்னா கொஞ்சம் லிக்விட் போடுவேன். இதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வெறும் அந்த பஞ்சு தாங்க அதை இந்த மாதிரி ஸ்க்ரப்புங்க இதை வச்சு தாங்க தேய்ச்சேன். நல்லா தேய்க்கிறது என்னால் முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சேங்க. ஓரளவுக்கு பலன்னு ஆயிடுச்சு பாருங்க. குழா பார்த்தீங்களா? புது குழா மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே, பாய் செல்லங்களா. அம்மா பாத்ரூமெல்லாம் கழுவணும். அதெல்லாம் இதை ஒன்று தான் உங்கள் சாம்பிள் காட்டிக்கிறேன். பாத்ரூமெல்லாம் கழுவுறேன். எப்படி இருக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய். இங்கே பாருங்கள். இப்போ அம்மா தேய்ச்சிட்டேன். ஒரே கையில் வச்சு தேய்க்க முடியல செல்லங்களா. இங்கே பாருங்கள், குழா பார்த்தீங்களா? சூப்பராகிடுச்சு பாருங்க. பலன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்களா? உப்பு கரை படிச்சிருந்தது கண்ணுங்களா. அதே மாதிரி இது பாருங்க, டாய்லெட்டெல்லாம் தேய்ச்சிட்டேன். கையில் பிடிச்சிக்கிட்டு தேய்க்க முடியல, அதனால் ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். இப்போ நான் கழுவுறேன். இதெல்லாம் மேலெல்லாம் ஸ்க்ரப்பு போட்டேங்க. உள்ளுக்கு கூட ப்ரஷ் பண்ணேன். இப்போ ப்ரஷ் பண்ணதெல்லாம் எடுக்க முடியல. எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அவ்வளோதான். ரொம்ப அசிங்கமாக கிடந்தது பாருங்கள். கீழெல்லாம் பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு இருந்தது அழுக்கு. மாவு போட்டு தாங்க தேய்ச்சேன். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் லிக்விட் எதனா இருந்தால் கூட போட்டுக்கோங்க, சூப்பராக ஆகுங்க. மெயினாக ஸ்டீலுக்கு தாங்க பெரும் இதுவே. நமக்கு தேவை வீடு டாய்லெட் குழாலாம் பலன்னு இருக்கணும். அதுதானுங்களா. பார்த்தீங்களா? அம்மாவோட டிப்ஸு, சிம்பிள் டிப்ஸு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுங்கெல்லாம் சொல்கிறேன் செல்லங்களா. அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள் குழாவே. பாய் செல்லங்களா.